கவனமாய் பார்ப்போம் என்றால், எலியாவாக இருந்தாலும் எலிசாவாக இருந்தாலும் அவர்கள் எங்கே இருந்தார்கள்? இஸ்ரவேல் தேசத்திலே இருந்தார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஊழியம் செய்தார்கள்? துன்மார்க்கர்கள் ஆட்சியிலே இருந்தபோது. அங்கிருந்த ஜனங்கள் யார்? பாகால் தெய்வத்தை வழிபட்டுக் கொண்டிருந்தவர்கள். தேவனை குறித்த பயமில்லை, தேவனை குறித்த நம்பிக்கை இல்லை, நன்றி உணர்வு என்பது கொஞ்சம் கூட இல்லை. யார் ஒருவரும் தேவனை தேடி போவதில்லை, தேவனிடத்திலே சென்று அவரை ஆராதிப்பதில்லை, தேவனை சேவிப்பதில்லை, தேவ சன்னதிக்கு சென்று நன்றி உணர்வையும் வெளிப்படுத்துவதில்லை. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலே யாருமே தேவன் என்றால் ஒரு கவலையோ, அவரிடத்தில் பயமோ, தேவனிடத்தில் பக்தியோ எள்ளளவும் இல்லாத ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு ஆவிக்குரியவன். அவங்க கொடுத்தான கொடுக்கலன்னு, அவங்க நன்றி உணர்வை வெளிக்காட்டினால் என்ன, வெளிக்காட்டாவிட்டால் என்ன, அவர்கள் கண்டுகொண்டால் என்ன அல்லது கண்டுகொள்ளாவிட்டால் என்ன, நான் மாத்திரம் கட்டாயமா என் தேவனிடத்திலே நன்றியோடு இருப்பேன். யாத்திராகமம் 23:19. உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களில் முதல் கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வருவாயாக. முதல் கனி, முதலாவது பலனை தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும். தன்னை சுற்றியிருந்த ஜனங்கள் தேவனிடத்திலே பயமோ பக்தியோ இல்லாமல் இருந்த நாட்களிலே தான் மாத்திரம் தேவனிடத்திலே பயத்தோடும் பக்தியோடும் இருந்த தேவனுக்கு தர விரும்பினான். ஒரு இடத்துல அதாவது பேக்கரிஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த பிரெட்ஸ், கேக்ஸ் இதெல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த ஒரு பிரத்யேகமான பேக்கரி இருந்தது. சாயங்காலமானமும் இந்த பிரெட் எல்லாம் கொஞ்சம் அப்படி மிஞ்சி போயிடும். அப்படி மிஞ்சிற ரொட்டிகளை கொண்டு வந்து வெளியே ஒரு பாக்ஸில் அப்படி வச்சிருவாங்க. அந்த வீதியில் இருக்கிற பாவம், அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற சில்ட்ரன், தெருவில் வாழ்ந்து கொண்டு இருப்பாருங்களா ஏழை பிள்ளைங்க, அப்படிப்பட்ட பிள்ளைகள் வேகமா ஓடி வந்து அந்த பெட்டியில வைக்கப்பட்டிருக்கிற ரொட்டிகளை எடுத்துட்டு போயிடுவாங்க. அவர்கள ஒரு சின்ன பாப்பா அவங்க கூட வந்து எடுக்க முடியாம, அவங்கெல்லாம் பெரிய பெரிய ரொட்டி துண்டை எடுத்து போனதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற சின்ன சின்ன ரொட்டி துண்டுகளை அவ எடுத்துட்டு, அந்த சின்ன ரொட்டி துண்டுகளை எடுத்துக்கிட்டு, அதாவது எல்லாரும் அவங்க பிரெட் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இவன் மாத்திரம் அந்த ஷாப் ஓனரை தேடி வந்து, ஐயா தேங்க்ஸ் ஐயா, ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரி எங்களை மாதிரி ஏழை பிள்ளைங்களை ஞாபகத்துல வச்சு வெளியே எப்படி ரொட்டி துண்டுகளை கொடுக்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க என்று சொல்லி கைகூப்பி செல்வாள். டெய்லி இப்படியேதான் செய்வா. கூட இருந்தவங்க எல்லாம் வேகமா வர வேண்டியது, அடிச்சு பிடிச்சு பெரிய பெரிய ரொட்டி துண்டுகள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த பாப்பாவுக்கு சின்ன சின்ன ரொட்டி துண்டு தான் கிடைக்கும். அந்த குட்டி குட்டி ரொட்டி துண்டு எடுத்துட்டு அந்த எஜமான இடத்துல வந்து 2 கரங்களையும் கூப்பி தேங்க்ஸ் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. ஒரு நாள் வழக்கம் போல் எல்லாரும் அவங்க கூட இருந்த எல்லாரும் வந்து ரொட்டிகளை அடிச்சு பிடிச்சி பெரிய பெரிய ரொட்டியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு ஒரு சின்ன ரொட்டி தான் இருந்தது, ரொட்டி துண்டு தான் மீதி இருந்தது. இருந்தாலும் அதை எடுத்துட்டு வந்து தேங்க்ஸ் ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு மூலையில போய் உட்காந்து அந்த சின்ன ரொட்டி துண்டு அப்படி பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த சின்ன ரொட்டி துண்டுக்குள்ள ஒரு கோல்டு ரிங் இருந்ததுங்க. இதனது, இந்த ரொட்டி துண்டுக்குள்ள கோல்டு ரிங் இருக்குதே, கட்டாயமா இந்த மோதிரம் அந்த ஷாப் எஜமானனுடையதா தான் இருக்கும் அப்படின்னு அந்த ஏழை குழந்தை, அநாத பிள்ளை, பசியால் எப்போதும் தவிக்கிற பிள்ளை, தனக்கு மிஞ்சி கிடைச்ச அந்த சின்ன ரொட்டி துண்டுக்குள்ள ஒரு கோல்டு ரிங் இருந்தா உடனே அது என்ன செய்யணும்? தங்க மோதிரம் எனக்கு கிடைச்சிருக்கு, இதை வித்தோம்னா நமக்கு கண்டிப்பா கொஞ்சம் 1000 ரூபாய் கிடைக்கும், இந்த மாதிரி பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே வராது, நம்ம நிலைமையே மாறிடும், இந்த மாதிரி எல்லாம் யோசனை வந்திருக்கலாம். ஆனா அந்த பாப்பா வேக வேகமா எழுந்து ஓடி எஜமானன் கிட்ட வந்து, ஐயா நான் எடுத்துட்டு போன அந்த ரொட்டி துண்டுக்குள்ள இந்த தங்க மோதிரம் இருந்ததுயா, கண்டிப்பா இது உங்களுதா தான் இருக்கும், இந்தாங்க இதை எடுத்துக்குங்க அப்படின்னு அவர் கையில கொடுத்தா. அப்போ அந்த எஜமானன் சொன்னார், குழந்தை அது தவறுதலா அந்த ரொட்டிக்குள்ள வரலம்மா, வேணும்னு நான் தான் அதுக்குள்ள வச்சேன். எதுக்காக வச்சிங்க? பெரிய பெரிய ரொட்டி துண்டுகளை வழக்கமா எடுத்துட்டு போற ஒருத்தரும் ஒரு நாளும் வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லல. ஒரு சின்ன ரொட்டி துண்டு கிடைச்சாலே அந்த குட்டி ரொட்டி துண்டை எடுத்துட்டு வந்து என்கிட்ட வந்து கை கூப்பி நின்னு நன்றின்னு சொல்லிட்டு நீ போவல்ல, நன்றி உள்ளவ நீன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நம்பிக்கை உள்ளவளா இல்லையா அப்படின்னு பாக்கிறதுக்காகத்தான் அந்த மோதிரத்தை நான் தாம்மா வச்சேன். நீ மிகுந்த நம்பிக்கைக்குரியவள், எனக்கு உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்குமான்னு சொன்னாரு. எங்கிட்டயா? இன்னையிலிருந்து நீ எனக்கு மகளா இருப்பையம்மா அப்படின்னு அவரு கேட்டாருங்க. உன்னை நான் என் மகளாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், உன்னை நான் தத்து எடுத்துக்கிறமானாரு. அந்நாளில அந்த அநாதை மகளை அந்த எஜமானன் தன்னுடைய மகளாக ஏற்றுக்கொண்டார். தன்னை சுற்றியுள்ளவர்கள் அடிச்சு விழுந்து வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, எடுத்து சாப்பிடுறாங்க, நன்றி சொல்லல. ஆனா அந்த குட்டி பாப்பா நன்றியோட கூட, ஏழ்மை நிலையில கூட, பசி பட்டினியோட இருந்த நிலைமையிலும் கூட
நன்றி உணர்வுள்ளவளா இருந்தா சில சமயங்கள்ல நமக்கு தேவையானவைகள் கிடைக்காமல் போகலாம். ஒரு பருக்கு சோறு தான் நமக்கு கிடைக்கலாம். அப்படி ஒரு பருக்கு அல்லது கைப்பிடி சோறு கிடைக்கும் போது நம்ம எத்தனை பேர் தேவனிடத்துல, ஆண்டவரே, எத்தனையோ பேர் இந்த ஒரு கைப்பிடி சோறு கூட இல்லாதபடி இருக்கும்போது எனக்கு இதை அருளி இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு நன்றி சொல்லியிருக்கியா? போஜனம் பண்ணும் போதாவது அட்லீஸ்ட் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று தோன்றி இருக்கிறதா? நன்றி உணர்வோடு கூட இருக்க பழகுங்கள். எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலே, எப்படிப்பட்ட பகுதியிலே அவன் நன்றி உணர்வுள்ளவனாக இருந்தான் தெரியுமா? தன்னை சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் தேவனை கண்டுகொள்ளாத சமயத்திலே, தேவனுக்கு கொடுக்காத சமயத்திலே தான் மாத்திரம் கொடுத்தான். இது பெரிய மனதிருந்தா தான் சாத்தியம். அவன் நமக்கு கொடுத்த சூழல் என்ன, சூழ்நிலைகள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அன்று அவன் தான் விளைவித்த பயிர்களையெல்லாம் கொண்டு வந்து உண்மையான ஊழியக்காரனுக்கு தந்தபோது அவற்றை மறுபடியும் ஜனங்களுக்கே பகிர்ந்து கொடுத்தான். இதுதான் உண்மையான ஊழியம். இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகள் கொடுக்கின்ற காணிக்கைகளை ஆத்தும ரட்சிப்புக்காக, சபையின் ஸ்தாபனத்திற்காக, சபையின் கட்டுமானங்களுக்காக, எங்கள் ஆலயத்திலே இருக்கிற ஏழை எளியோருக்கு பகிர்ந்து கொடுக்க கிருபை அருளுகிறீர். உம்முடைய இந்த ஊழியத்தை நேசித்து அன்போடு தியாகத்தோடு இதுவரைக்கும் உற்சாகப்படுத்தி வருகிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு முறையும் கேட்கின்றவர்கள் அவர்கள் எதை கொடுத்தாலும் கூட அன்போடும் ஒரு நோக்கத்தோடும் தருகிறார்கள். கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நூறத்தனையாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருங்க ராஜா. எங்களுடைய பணிகளிலே, பிரயாணங்களிலே, பிரயாசங்களிலே, பணியிலே, எங்கள் பிரார்த்தனையிலே ஆண்டவரே நீரே துணையாக இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.